அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன காரி படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கருப்பசாமி சிலையை காட்டுறாங்க. காரியூர் அப்படின்ற ஊர்ல தான் பாத்தீங்கன்னா இது இருக்கும். ரெண்டு ஊருக்காரங்களுக்கும் பிரச்சனை, அதனால இந்த கடவுளை நாங்க வழிபடாமையே இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல அந்த கோயிலை காட்டுறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த கோயிலை கட்டி புதுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க முன் வராங்க. இது பக்கத்து ஊருக்காரங்களுக்கு தெரிய வர ரெண்டு ஊருக்காரங்களும் அடிச்சுக்கிட்டு மாயிறாங்க. சாமி கோவில யாரை கேட்டுடா கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெட்டுக்குத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க அந்த இடத்தோட வருவாய்த்துறை ஆபீசர் வர்றார். உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். ஏனையா நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு ஊர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா ஊரும் நாசமா போக போகுது. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு. ராமநாதபுரத்துல இருக்கிற எல்லா குப்பைகளையும் கொட்ட ஒரு குப்பை கிடங்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த ஊருக்கு தான் வரப்போகுது. இந்த ஊர்ல ஆறு போய் 30 வருஷம் ஆச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாம கழிவு நீர் கடல்ல கடக்கிறதுக்கும் இந்த ஏரியா சிறந்தது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அது வரப்போகுது. அதை சொல்லலான்னு வந்தா இப்படி அந்த ஸ்கீம் மட்டும் வந்துருச்சுன்னு ஏன் ஷார்ட்டா சொல்லணும்னா உங்க ஊர் தான் தமிழ்நாட்டோட கக்கூஸ் அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே அது இவ்வளோ டேஞ்சர்னு சொல்றீங்க, அதை எதுக்காக கொண்டு வராங்க, இங்கெல்லாம் அது வரக்கூடாதுன்னு சொல்ல இவரும் அது என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கே போய் நீங்க கோர்ட்ல கேஸை போட்டு ஒரு ஸ்டே ஒன்று வாங்கிக்கோங்க, அந்த ஊர்ல இருக்க எல்லார் தரப்புல இருந்தும் மனுவை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களை சுத்தி ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு இவங்களுக்கு கிட்ட போய் பார்க்க ஒரு காட்டு மாடு அங்க பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஒரு பாட்டியும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. இந்த ஊருக்கு அவங்க முன்னோர்கள் வந்திருக்கும் போது கடவுளோட சிலை கீழே கடந்திருக்கும். அண்ட் பக்கத்துல இருக்க ஒரு காட்டு மாடுதான் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இவங்க வாழ தகுந்தவங்க அப்படின்ற மாதிரி வழி காமிச்சிருக்கும். ஆனா அதே மாதிரிதான் இப்பயும் அந்த காட்டு மாடு வந்திருக்கு. இந்த கோவில் திருவிழாவை நடத்தணும், கருப்பை நம்ம எல்லாரையும் காப்பாம்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு ஊர்க்காரங்களும் திருவிழாவை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்கு அடுத்த நாள் ரெண்டு ஊர் பெரிய ஆளுங்களும் ஒண்ணு கூடி இந்த மாதிரி திருவிழாவை நடத்தலாம் முடிவாகி போயிடுச்சு. அதுக்கான வேலைகளை பாப்போமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2வது கிராமம் இருக்கும் இல்லையா, அந்த கிராமத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழாவோட நிர்வாகத்தை எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, திருவிழாவை சீரும் சிறப்பமா நடத்தி காட்டுறோன்ற மாதிரிலாம் சொல்ல காரியூர்ல இருக்கிற எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, திருவிழா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு பாட்டி மட்டும் காரியூர் தலைவர்கிட்ட வந்து இந்த திருவிழா நடந்து நம்ம ஊரும் நல்லா இருக்கணும், நல்ல முடிவா எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் நல்லா யோசிச்சுட்டு இந்த மாதிரி நிர்வாக பொறுப்பை எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டோம், ஆனா ஒரு கண்டிஷன், நடக்க போற ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்து ஊருக்காரங்களும் அதை தானே நடத்திட்டா போச்சு. 18 வகையான காளைகளை நாங்க எங்க சைடு இறக்குறோம், அதை பிடிக்கிறதுக்கு 18 வகையான வீரர்கள் உங்க சைடு இருக்காங்களான்னு கேட்க ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கும். அந்த வீட்டை பாக்குறாங்க. வெள்ளச்சாமி அப்படின்றவருக்கு சொந்தமானதுதான் அந்த வீடு. 17 ஃபேமிலி இருக்கும். 18ஆவதா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளச்சாமி ஃபேமிலி இருக்கும். அந்த வீடை பார்த்து இந்த பெரிய ஒரு சம்பந்தம் சொல்ல அப்படியே கட் பண்ணி சென்னையில கிண்டியில இருக்கிற குதிரையை வளர்த்து பந்தய விடுற இடத்துல காமிக்கிறாங்க. அந்த வெள்ளச்சாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தையும் நான் காட்டதா போறேன், இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் சமந்தான், மனுஷன் மட்டும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அன்பான கொள்கையை கடந்த 5 வருஷங்களா இவர் கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அங்க இருக்க ஒரு நபரும் வந்து ஒயின் ஷாப் வைக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றேன்னு இவர்கிட்ட சண்டை போட அவரோட பையனான ஹீரோ உள்ள வராரு. சேது அப்படின்றது அவரோட பேர். வந்த இவரோட அப்பா அப்படிதான், ஊருக்கு வெளியே தானே, நீங்க ஒயின் ஷாப்பை திறந்துக்கோங்கலாம் சொல்ல இவரோட அப்பா கிட்ட போய் எதுக்காகப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஊருக்குள்ள வச்சாதான் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு ஊருக்கு வெளியே வைக்க போறான்னு ட்ரை பண்றாங்க, அதையும் பிரச்சனை பண்ற, உன் கொள்கைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் திட்டிக்கிட்டே இருக்க இவங்களோட முதலாளி அங்க வர, குதிரைகள் எல்லாமே தரமா இருக்கு, இந்த பந்தயத்திலயும் நாம தான் ஜெயிப்போம் முதலாளி அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க அவரும் உன்னை பத்தியும் அப்பாவை பத்தியும் நல்லாவே தெரியும், உன் அப்பா கிட்ட எதிர்த்து பேசாதரா, பந்தயம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி காரியூர் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு 4 நபர்கள் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஒரு காரி காலை பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும். இந்த காலையை தொட்டவன் செத்தா அப்படின்ற மாதிரி தான் ஓனர் சொன்னா, இப்ப பார் நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி யூரின் அந்த காலை மேலே அடிக்கிறார். அமைதியா இருக்கு. இந்த மாடு அமைதியாவே இருக்கு. அந்த கட்டையை கூடுறா, அது தலையிலேயே ஒண்ணு வைப்போம் அப்படின்ற மாதிரி கட்டையை எடுத்துட்டு போக அமைதியா இருந்த மாடு குத்தி குடலு கிழிச்சிருது. பக்கத்துல இருக்க எல்லாரும் தடுக்கலான்னு வர அவங்களையும் முட்டி தூக்குது. அண்ட் ஓனரும் அங்க வர்றாரு. என் காலை மேலையாடா கைய வைக்க பாக்குறீங்க, உங்க எல்லாரையும் குத்தி சாட்சி விட முடியாது, என் கருப்பண்டாது அப்படின்ற மாதிரி காலையை அவுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. கல்யாணம் ஆகிற வயசுல அவரோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த இவரும் உனக்கு மகராச மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தாய், நீ கவலையே படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவங்களும் சாப்பாடு போட்டு கொடுத்து அவர் தூங்க வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா சென்னையில ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா குப்பை கொட்டுற கிடங்கு இருக்கு இல்லையா, அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு குப்பைகளை கொட்டினா இந்த உலகம் தாங்குமா, இதனாலதான் என் பூமியில தண்ணி கூட இல்லாம போயிடுச்சுன்னு போராட்டம் பண்ற. அங்க இருக்கிற நபரும் அதான் கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்கல்ல, அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தானேன்னு கேக்குறாரு. நீ
நீங்க பண்ண பாவத்துக்கு நாங்க அதை குடிக்கிறோம். இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிங்க என்னையா பண்ணோம், அது மூத்திரத்தையா குடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அங்க ஒரு சின்ன கைகலப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஹீரோவும் அவர் வலிச்சுட்டு வேகமா வாயா முதல்ல அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டார். அப்படியே கட் பண்ணா வீட்டுல இவரோட அப்பா பயங்கரமா திட்டுற, நல்லது பண்ற நீ நல்ல கெட்ட பேரை தான் வாங்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல நல்லது பண்ற எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. ஏமாத்துறவனும் திருடி தின்றவனும் தான் குத்துக்கெல்லாம் நின்றுகிட்டு இருக்கானுங்க. இது ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய திட்டுறாரு. அண்ட் இதோட முடிவுல பாத்தீங்கன்னா வெக்ஸான இவரோட அப்பாவும் இனிமேல் நான் நல்லது செய்ய மாட்டேன்பா, அமைதியாவே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னு உட்காந்துன்றார். ஆனா இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பந்தயத்துக்கான நாள் வருது. இவரோட அப்பாவை அவரோட ஃப்ரெண்டு மூலயமா கூட்டு போக சொல்லிட்டு இவரும் கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ஊர்ல இருந்து ஆளுங்க வராங்க. வெள்ளச்சாமியை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு உதவி அவரால் ஆக வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவும் செம்ம காண்டாக்டர். உதவி பண்றேன் தான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாரு. இனிமேல் எந்த உதவியும் வேணாம், நீங்க அவர் சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் 1000-500 வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க, அவர் அனுப்பிலாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றது, எப்படி அவரை பாக்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பந்தயத்தை காமிக்கிறாங்க. எல்லாரும் பந்தயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட முதலாளியும் ஹீரோவோட அப்பாவும் ஒரு சைடு நின்றுகிட்டு இருக்க, இவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லேடி அவங்க குதிரையை இறக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சோகமாவே இருப்பாரு. என்னடா ஆச்சு, எதனால சோகமா இருக்க, நீ சோகமா இருந்து பின்னாடி வரவனையும் சாகடிக்காத, ஒழுங்கு மருத ரேஸ்ல கலந்துக்காதன்னுலாம் சொல்ல அவர் அழுதுகிட்டே இல்ல, நான் இந்த ரேஸ்ல கலந்துப்பேன் அப்படியே நின்னுகிட்டே இருக்காரு. இதனால இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போச்சு. ரேஸும் ஸ்டார்ட் ஆக ஹீரோவோட குதிரம் வேகமா எல்லாரையும் பீட் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை முன்னாடி அனுப்பி விட்டுட்டார் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல அவரும் பாத்தீங்கன்னா ஜெயிச்சும் முடிச்சிட்டார். இந்த விஷயம் ஹீரோவோட அப்பாவுக்கு உறுத்திருச்சு. ரேஸை முடிச்சுட்டு ஹீரோ வந்துகிட்டே இருக்கும்போது எதனாலடா இப்படி பண்ண, அந்த குதிரையை எதுக்காகடா தோக்கடிச்சேன்ற மாதிரிலாம் கேட்க, என் ஃப்ரெண்டோட மனைவிக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் பாப்பா, கேன்சர் இருக்கா, அதுக்கு 15 லட்சம் வரலையோ செலவாகும்னு சொன்னா, அவன் குதிரை ஜெயிச்சது அப்படின்னா அவரோட முதலாளி அவனுக்கு நிறைய காசு கொடுப்பான் இல்லப்பா, அதனாலதான்ப்பா உதவி பண்ணலாம் சொல்ல இவர் பயங்கரமா திட்டுறாரு. எதனாலடா இந்த மாதிரி பண்ண, குதிரையை அநியாயமா தோக்கடிச்சியாடான்ற மாதிரிலாம் கேட்க இவர் காண்டாயி, நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் நல்லது பண்ணேன், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க அவர் அழுதுகிட்டே, நீ உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணிருக்க, ஆனா அதனால ஜெயிக்க வேண்டிய ஒரு குதிரையை ஏமாத்திட்டா, நீ ஜெயிக்க வேண்டிய குதிரையை கயிறை புடிச்சு இழுத்துட்ட, அது மூச்சு நிறுத்தத்துக்கு சமண்டாது, இனிமேல் நீ அந்த குதிரையை தொடவே கூடாது, அந்த குதிரைக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுடா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவர், என்னப்பா நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, குதிரை தோத்தா யாருக்கு என்ன நஷ்டம், அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாளே குதிரையா தொடக்கூடாதுன்னு சொல்ற, நான் போய் தொடர அப்படின்னு மாதிரி வேகமா நடந்து போய்கிட்டே இருக்க. இவரோட அப்பாவும் தடுக்கலான்னு கூடவே போக இவங்களோட முதலாளி பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்து கன் எடுத்துட்டு வந்து தோத்த குதிரை உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது கழுத்திலே சுட்டு அந்த இடத்துல சாகடிச்சிட்டார். பார்த்த இவங்க 2 பேருக்கும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அண்ட் ஹீரோவோட அப்பாவும், உன்னால தாண்டா அந்த குதிரை செத்து போச்சு, கொல்ற உரிமை அவருக்கு இருக்கு, காக்குற உரிமை நமக்கு தாண்டா இருக்கு அப்படின்னு மாதிரி அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறார். அண்ட் ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டே இருக்க இவரோட அப்பா அந்த இடத்துல நெஞ்சு பிடிச்சிட்டு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி பட்டுன்னு ஹார்ட் அட்டாக்ல அந்த இடத்துல இறந்து போயிட்டார். ஆனா அந்த செத்து போன குதிரையோட குழந்தையும் பாத்தீங்கன்னா இறந்து போன தன்னோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நினைச்சு ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க சில நாட்கள் கட் பண்ணி காமிக்கிறாங்க. தன்னோட அப்பாவை நினைச்சு அவர் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊருக்காரங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் வராங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா அப்பவே நான் உங்க கூட அனுப்பியிருக்கலாம், உங்க கூட வந்திருந்தாலாச்சும் அவர் உயிரோட இருப்பார், ஏனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குதிரைக்காக அவர் போயிட்டாரு அப்படின்னு மாதிரி இவரும் அழுதுகிட்டே இருக்க அவங்க இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு ஊருக்கு கிளம்பணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப இவரும் இந்த மாதிரி, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறேன், என் ஃப்ரெண்டு கூட போங்க, அவன் உங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி தருவான், சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஊருக்கு போங்க எல்லாம் சொல்லி அனுப்ப இவரு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு குழந்தைய மட்டும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவரோட ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா கூட்டு போகும்போது அங்க ஆளுங்க எல்லாரும் சுத்தி வளைச்சிருவாங்க. என்னென்ன இந்த வாட்டி சின்ன பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க, சரி நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து வேலையை ஆரம்பிப்போமான்னு சொல்ல இவரோட நண்பரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்கடா, சீக்கிரமா போ, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் அனுப்பிடுவோண்டா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு கதவை உடைச்சிக்கிட்டு யாரோ உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். இவரோட ஒய்ஃபுக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் ரேஸ்ல தோத்துருப்பாரு இல்லையா, ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா பொய்யா இருக்கும். இவரோட ஒய்ஃபே ஹீரோ முன்னாடி வந்து அழுது இருப்பாங்க. அண்ட் எதனால இவர் போய் சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா காசுக்காக எங்களோட ஆப்பனண்ட் இருக்காங்களே அந்த லேடி பணத்தை கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவர் இந்த மாதிரி நடிச்சிருப்பார், காசு வாங்கிட்டாரு, அண்ட் ரேஸ்லயே தோத்துட்டாரு இல்லையா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த குழந்தைகிட்டையும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. உன்னால நான் என்னோட அப்பாவை இழந்தேன், அந்த குதிரையை இழந்தேன், அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி தானே இந்த குழந்தைய அனுப்புனேன், நீ ஏன் இப்படி பண்ணலாமாடா அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமா சண்டை போட்டு இவரோட நண்பர் கையை பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டி எடுத்துட்டுறாரு. ஆனா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த குழந்தையோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை,
நாங்க ஊருக்கே போயிடுறோம் தம்பி, குழந்தைய கொடுங்க அப்படின்னு நம்மலாம் சொல்ல, இவரும் அதெல்லாம் ஒன்றும் ஆகல சார் குழந்தைக்கு, நான் உங்க கூடயே வரேன், அந்த குழந்தை பயந்து இருக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்ல, இவரும் யோசிச்சுட்டு வெள்ளச்சாமி தான் இல்ல அவரோட பையனையாச்சும் கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஊருக்குள்ள வந்த உடனே எல்லாரும் பயங்கரமா மரியாதை செலுத்துறாங்க. உன்னோட அப்பாவோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவம் தான் இருந்தது, அதுதான் அவங்களோட பூர்வீக வீடு அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்க, கட் பண்ணா ஒரு பணக்கார கேங்க காமிக்கிறாங்க. மொத்தமா ஒரு டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு நபர் மட்டும் பாத்தீங்கன்னா காளையோட வீடியோ ஒன்னத்தை காமிக்கிற. யாருக்குமே அடங்காத மாடு அது, அடங்காத மாட்டை சாப்பிட்றதுல தான் சுகம் இருக்கு. யாருக்கும் அடங்காதது நம்ம டேபிளுக்கு வந்ததுன்னு வைங்களேன், அதோட ஃபீலே தனி அப்படின்ற மாதிரி அந்த மாட்டை வெட்டி கறி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குற. அவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிச்சு சாப்பிட இவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். வெளிநாட்டுல தான் அடங்காத காளைகள் எல்லாத்தையும் ஏலத்துக்கு விடுவாங்க. 2 பில்லியன் 3 பில்லியன் வரலாம் போயிருக்கு. அந்த பிசினஸ் தான் நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு அட்ராக்டிவா இருக்கும், அதை சாப்பிடணும்னு எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்ட்ரோவை கொடுத்து மறுபடியும் ஊர்ல காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள வந்துட்டார் இல்லையா, அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா வாப்பா உள்ள போய் முள்ளுக்காடா இருக்கும், முயலு எலி ஏதாவது இருந்தா வேட்டையாட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. எல்லாரும் முள்ளுக்காட்டுக்குள்ள பூந்துற. ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா தனியா விட்டு போயிருப்பாங்க. அவரும் என்ன ஆச்சுன்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்க ஒரு லேடியோட சத்தம் கேக்குது. மேற்கொண்டு உள்ள போய் பாக்குறாரு. அப்பதான் ஒரு லேடி, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த காரி மாடு வச்சிருந்தாரு அவரோட பொண்ணு, முள்ளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மயக்க நிலையில கிடக்கிறத பாக்குறாரு. உடனே அவங்களுக்கு உதவணும்னு ட்ரை பண்ண, ஆனா அவங்க பார்வைக்கு ஒரு சரியா தெரிய மாட்டார், கற்பழிக்க வர்ற மாதிரி தெரியும். இதனால கையில இருக்க அருவா எடுத்து அவங்க சும்மா வீசிக்கிட்டே இருக்க, இவரு அந்த அருவாவை பிடுங்கி என்ன பண்ண வரேன் என்ன வெட்ட வர அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு அவங்கள வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டுட்டுறாரு. ஆனால் இதுக்கு அடுத்த நாள் நைட்டே இவரும் இவரோட நண்பர்களும் ஷேர் ஆட்டோவில் போய்கிட்டே இருக்கும்போது காப்பாத்தின லேடி அங்க இருக்காங்க. இவரு தான் காப்பாத்தினாரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஆட்டோல போய்கிட்டே இருந்த இவங்களும் அவங்களுக்கு நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பஸ் எங்க வரப்போகுது, எங்க கூட ஏறுங்க, அது பக்கத்து ஊர் தானே, நாங்க இறக்கி விட்டு போறோம்லாம் சொல்ல இவங்க பயத்திலே ஏறுறாங்க. கையில மிளகா பொடி வர வச்சுப்பாங்க, ஏதாவது நடந்தது அப்படின்னா தூவி விட்டு ஓடணுன்றதுக்காக. இவங்களும் பயந்துகிட்டே அவங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. போக போகதான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, நேத்து நம்மள காப்பாத்தினவர் இவர் தான் அப்படின்னு. அதனால பயத்துல முறைச்சிக்கிட்டே இருந்தவங்க இதுக்கப்புறம் அவர் அழகா லுக் விட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் கண்ணுல ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்கு. அழகான ஒரு சாங்கும் போய் முடியுது. 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயத்துல ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுல பணம் கொடுக்கலான்னு போகும்போது அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பார். இந்த விஷயம் இவங்க அப்பா கிட்ட சொல்ல அவரு வெட்டலான்னு போறார். பக்கத்துல இருக்கிற லேடியும் இவ்வளவு நாள் ஐயா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும், மாட்டை கூட்டி கொடுத்து பொழைக்கிற மாதிரி இவளையும் கூட்டி கொடுத்து பொழைக்கலான்னு பாக்குறேன்லாம் சொல்ல இவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரி காலை வேணும் அப்படின்ற மாதிரி காலை விடுற ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அப்பா இல்லைங்க, அப்பா வந்த உடனே சொல்றேன்லாம் சொல்ல அவங்களும் காளையை பார்த்துட்டு போலாமான்னு கேக்குறாங்க. இவங்களும் யோசிச்சுட்டு சரி வாங்கன்னு கூட்டு போக அங்க காளையும் காணும், நீ வீட்டுல இவரோட அப்பாவையும் காணும். இதனால அங்க இருக்கிறவங்க கிட்ட அப்பா எங்கேயோ போயிருக்காரு போல, நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்ப இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பா எங்க போனாரு அப்படின்ற மாதிரி. அனுப்பி அப்படியே கட் பண்ணி இவரோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஊர்ல இருந்து கேரளாக்கு வந்துட்டு இருப்பார் அடிமாட்டு சந்தைக்கு. அங்க இருக்க ஒரு நபர்கிட்ட போய் இந்த மாதிரி என் மாடு நல்ல கறி மாடுங்க, அந்த மாடை எடுத்துக்கோங்கலாம் சொல்ல அவரும் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் வாங்க முடியாது, இதுக்கு அடுத்த நாள் வான்னு சொல்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க பார்த்து ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மாடை பார்க்க எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பீஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாட்டோட பேப்பர்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த மாட்டுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு சரி நீ போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மாட்டை அங்க இருக்கிற யாராலையும் தொட கூட முடியல. இதனால இவர் பாத்தீங்கன்னா மாட்டு முன்னாடி உட்காந்து கை எழுத்து கும்பிட்டு பயங்கரமா அழுவுறார். ஒரு கை தேத்து அந்த கொம்புல கட்டிட்டு இனிமேல் மாட்டை கூட்டு போங்க, அது நாய்க்குட்டி மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஆழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஊர்ல தன்னோட மாட்டையும் காணும் அப்பாவையும் காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது, அவர் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பார், வந்திருப்பாருன்னு சொல்ல சைக்கிள்ல கரெக்டா அந்த இடத்துக்கு வர்றாரு. எங்கப்பா போயிட்டு இருந்தீங்க, நைட்டு சாப்பிட்றதுக்கு கூட வரல, சரி மாட்டை காணும், மாடு எங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு அழுதுகிட்டே பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வைன்னு சொல்றாரு. இதை பார்த்து அவங்களும் என்னப்பா பண்ண என் மாட்டை, எங்கப்பா என்னோட கருப்பை அப்படின்ற மாதிரி கதறாங்க. இவரும் கல்யாணத்துக்காக வித்துட்டம்மான்னு அழுதுகிட்டே சொல்ல என்னோட தம்பியை வித்து எனக்கு நீ கல்யாணம் பண்ண பாக்குறியா அப்படின்ற மாதிரி உருண்டு புரண்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற லேடியும் இவங்களை தடுத்து பிடிக்கலான்னு நினைக்க ஆனா அவங்க எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு என் மாடு வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் வேகமா வந்து அவங்கள ஒரு அடி அடிச்சுட்டு அது வெறும் மாடுதான்,
உன்னோட அப்பா வந்துட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது வெறும் மாடு இல்ல, அது ஒரு உசுறு. நான் வந்து அதை கூட்டு போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் அழுவ. இவருக்கு தன்னோட அப்பா ஒரு நிமிஷம் ஞாபகத்துக்கு வராரு. குதிரையை நீ ஏமாத்திட்டடா, அதோட நம்பிக்கை இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயங்கள் தான். அதே மாதிரிதான் இப்ப இவங்களும் அழுகுறாங்க இல்லையா. இதனால ஒரு முடிவு எடுக்கிறார். வந்தா நான் அந்த மாட்டோட தான் வருவேன், உன்னோட கருப்பனுக்கு எதுவும் ஆகாம வீட்டு கொண்டு வர அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அதே நேரத்துல அடங்காத மாடுகளை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனை காமிச்சாங்க இல்லையா. அந்த வில்லனுக்கும் பாத்தீங்கன்னா காரி மாடு கிடைச்சிருச்சு, உடனடியா வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் அவரோட ஃபேக்டரிக்கு போய் பாக்குற. இந்த மாடுதான் அது, பயங்கரமா இருக்கும், பீஸ்ட் மாதிரி இருக்கியா இது, அது அழகா ரசிச்சுக்கிட்டே அதை சாப்பிடணும், அதுவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இந்த வாட்டி வர எல்லாருக்குமே பயங்கரமான ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மாட்டை காமிக்கிறாங்க. அண்ட் பின்னாடி இருக்க செஃப்பும் பாத்தீங்கன்னா அதோட மீட்டை எடுத்து ஃப்ரை பண்ணிடுவோம் சார், அதோட மூளையை எடுத்து பொரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்க, இவங்களை மறைச்சிக்கிட்டு உள்ளே நிக்குது. அவங்களும் ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சூடுலாம் வைக்க ஓங்கி வந்து அந்த கம்பிலேயே முட்டுது, கம்பி ரெண்டா பொழக்குது. அண்ட் இப்படி அடங்காம இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வில்லனும் பயங்கரமா இதை சாப்பிடணுன்ற மாதிரி வெறியேத்திக்கிறார். அப்படியே கட் பண்ணா ஹீரோவை மாட்டை வித்தார் இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வித்த இடத்துக்கு போய் கேட்க, அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரிக்கு போயிடுச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அந்த மாட்டை வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் அங்க கிளம்ப தயாராகிறாரு. அதே சமயத்துல அந்த ஃபேக்டரியும் காமிக்கிறாங்க. வேலனோட ஃபேக்டரி தான் அது. வெள்ளக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நாங்க எல்லாத்தையும் கட் பண்ணுவோம், அந்த மாடு யாருக்கும் அடங்க மாட்டேன்னுது, அது எப்படியும் பல மில்லியன் வரலையும் நம்ம விற்கலாம், அதோட ப்ரொசீஜர் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாட்டை கொல்றதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கட்டிங் மிஷின்லயும் அந்த மாட்டை உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க யாராலையும் கொஞ்சம் கூட நவுத்த முடியல. அதுக்கு ஷாக் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க, மாடு அதே இடத்துல நின்னுகிட்டே இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற செஃப்பும் இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தியல் எடுத்து அந்த மாட்டு தலையிலேயே அடிக்கலான்னு போக கரெக்டா ஹீரோ என்டர் ஆகுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டை அவுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, ஒரு குதிரை பிரச்சனையில ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவரு அப்படின்றது. ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் பகை இல்லையா, மாட்டை வேற அவுத்துட்டு போயிட்டாரு. இதனால அவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 17 வகையான மாடுகளை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, காரி வகையை மட்டும் ஏன் இன்னும் கொண்டு வரல, நீங்க எல்லாத்தையும் கொண்டு வர்றதா தானே சொன்னீங்க, இப்ப வேற ஏதோ ஒரு மாட்டை நிறுத்திட்டு நாங்க அடக்கணுமான்லாம் கேட்க, அவங்களும் இந்த மாதிரி எல்லாரோட ஃபேமிலி வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, வெள்ளச்சாமி ஃபேமிலி எங்கேயா, அவன் இந்த கூட்டத்துல எங்க இருக்கான், அந்த மாதிரி தான் இதுவும், மாட்டை தேடி நாங்க போனோம், ஆனா அங்க மாடு இல்ல, அதனாலதான் இந்த மாட்டை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வேற மாட்டை காட்டிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு வேகமா ஒரு வண்டி வருது. ஹீரோவோட வண்டி தான் அது. 18வது ஆளு ஹீரோ அண்ட் 18வது மாடு. ஹீரோ காப்பாத்தி கூட்டு வந்த மாடு இல்லையா, இதனால அங்க இருக்கிற எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. 2 சைட்லயும் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு இல்லையா. திருவிழாவை நடத்தணுன்றதுக்காக கருப்பை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல திருவிழாவுக்கான நாளும் தொடங்குது, எல்லா பூஜைகளும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்ல இருந்து இவரோட முதலாளி பொண்ணும் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்டையும் போய் பேசுற. 2 பேருக்கும் லவ்வே ஆயிடுது. நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. மாட்டை இவர் புடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா, இதனால அவர் போலீஸோட வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அந்த மாடு எனக்கு சொந்தமானதுன்னு கேட்க ஊர் மக்கள் எல்லாருமே அங்க அனுமதிக்கிற மாதிரி தெரியல. தானம் கொடுத்துட்டா சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா, அந்த மாடு எங்களுக்கு தாயா சொந்தம், என்ன பண்ண முடியுமா பண்ணியா அப்படின்னு நம்ம எல்லாம் சண்டை போட அங்க இருக்கிற ஏசையோ பாத்தீங்கன்னா அந்த மாடை நான் கண்டிப்பா வாங்கி தரேன் சார், இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது, நீங்க இப்போதைக்கு போய்க்கோங்களேன்னு சொல்ல, ஆனா இவர் போகிற மாதிரி தெரியல. ஹீரோ கிட்ட வந்து வம்பிழுக்கிறார், அந்த மாடு எனக்கு சொந்தமானது, நீ ஏற்கனவே ஒரு குதிரையை கொண்டுட்டல, அந்த மாதிரிதான் இந்த மாட்டையும் கொல்ல போற, யாருக்கும் அடங்காத மாட்டை சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தாண்டா, அவனுக்கு எங்க தெரிய போகுது, அதை சாப்பிடும் போது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, ஹீரோவும் இதை கேட்டுட்டு யாருக்கும் அடங்கலன்றதுனால தானே நீ அதை சாப்பிடணும்னு நினைக்கிற, அந்த மாட்டை நான் அடக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. இதுக்கு இவர் எதுவுமே பதில் சொல்லாம நின்றுகிட்டே இருக்கும்போது பக்கத்துலதான் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவரோட ஒய்ஃபை ஊர்ல இருக்க எல்லா லேடிஸும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால கோபமான இவங்களும் அந்த மாட்டை அடக்கிட்டா நாங்க அந்த மாட்டை கொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு மாட்டை அவங்க கிட்ட இருந்து உன்னால கூட்டு வர முடியல, நீ எல்லாம் எதுக்கு என்னோட ஹஸ்பண்ட்னு இருக்க அப்படின்ற மாதிரி திட்ட வில்லன் சம கான்ட்ராக்டர், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் இல்லையா, அவனை நான் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறார். கட் பண்ணா இந்த சைடு ஹீரோவும் ஊர் பெரியவரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது, திருவிழா நடத்திட்டோம் அப்படின்னா ஊர் காப்பாற்றப்படும் எப்படியா நீங்க நம்புறீங்க, அதுல ஏதாவது லாஜிக் இருக்காயா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டு வந்துகிட்டே இருக்கும்போது 2 லாரியில இருந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர்கள் அங்க வெளியே ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்க போன அந்த பெரியவரையும் பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவும் இவர் மேல யாரா கைய வைக்கிறீங்கன்னு அவங்க எல்லாரையும் அடிக்க வந்தவங்க எல்லாரும் அப்படியே ஓடி போயிடுறாங்க. அண்ட் இவரும் வந்து எதனால நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா, நீங்க இந்த ஊருக்கு வருவீங்க நீங்க நம்பலீங்களா, ஆனா நான் நம்பினேன்,
இந்த ஊர் மக்கள் எல்லாருமே திருவிழா நடத்துவாங்கன்னு நீங்க நம்புனீங்களா? ஆனா நான் நம்பினேன். இப்ப சண்டை போட்டீங்களே, அதுவும் நீங்க போடுவீங்கன்னு நான் நம்பினேன். நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை. அந்த மாதிரிதான் இதுவும். நல்லதையே நம்புவோம், நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கூட்டு போக ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்ல இருக்கிற கலெக்டரை போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா குப்பைகளையும் அங்கதான் கொட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கான். அதை ஏதாவது பண்ண முடியுமா சார்? அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர நம்பிக்கையோட இருக்காங்கலாம் சொல்ல, இவரும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா, ஏதாவது ஒண்ணு இழந்தா தானே ஏதாவது பெற முடியும். நீ சென்னையில எல்லாம் வேற இருந்திருக்க, பள்ளிக்கரணை அந்த மாதிரி ஏரியாலாம் போய் பாத்திருக்கல, எல்லா குப்பைகளையும் அங்கதான் கொட்டுவாங்க. ரீசைக்கிள் பண்றதுக்கு போதுமான வசதி இல்லாததால தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஆத்துல தண்ணி 30 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதான் கவர்மெண்டே இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருச்சுலாம் சொல்ல இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே 2 ஊரையும் ஒன்னா உட்கார வச்சு அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறேன்றீங்க, அதுக்கான வசதிகள் எல்லாமே இங்க இருந்தாதான் நடத்த முடியும்லாம் சொல்ல, ஊர் மக்கள் எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னா 10-15 லட்சம் செலவாகும், அதுக்கு நாங்க எங்கேயா போவோம்னு கேட்க ஹீரோ தாரா முன் கண்டிப்பா அவ்வளோலாம் செலவாகாது ஐயா, அதை நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போய் ஒரு பிளானை போட்டுறாரு. 30 வருஷமா தூர் வராம கிடக்குற அந்த ஆத்த தூர்வாரி நல்லா மேடுகளை எடுத்து கொட்டுவோம், நம்ம ஜல்லிக்கட்டை அந்த ஆத்துலயே நடத்துவோம் ஐயா, நமக்கு ஜல்லிக்கட்டும் நடந்த மாதிரி இருக்கும், ஆறும் தூர் வாரின மாதிரி இருக்கும். 30 வருஷமா அப்படியே தானே இருக்கு, நம்ம இதுக்காச்சும் பயன்படுத்திப்போமேன்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் அந்த அதுல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முட்புதரா கிடக்குற எல்லாத்தையும் வெட்டி சமன்படுத்தி ஜல்லிக்கட்டுக்கு நடத்துற தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமம் முழுக்கவும் சந்தோஷமா போய்கிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பயம், அவங்களோட காலையை யாருமே அடக்கினது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யாருக்குமே அகப்படாத காலை, அது தோத்தாதான் உயிரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. இப்படி இருக்கும்போது அது தோக்கிறது நல்லது தானே, நான் வேணா என்னோட காலை கிட்ட உங்ககிட்ட தோக்க சொல்லுவான்லாம் சொல்ல, இவர் என்னையும் காலையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறியான்னு கேட்கிறாரு. அவங்களும் அழுதுகிட்டே இந்த மாதிரி அந்த காலையை யாராலையும் அடக்கவே முடியாது, களத்துல இறங்கிடுச்சுன்னா அது அந்த கடவுளோட காலை, அந்த சமயத்துல எதிரில நானே நின்னா கூட அது என்னையே குத்தி சாச்சிரும், அந்த மாதிரி ஒரு காலை அது, உங்க 2 பேரையும் நான் ஒரே சமயத்துல இழக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. இவரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல குப்பை கொட்ட கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டே வாங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேவை எடுத்து ஒரு சம்மன் வாங்கி வில்லனோட ஆளுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பூமியை தோண்டி எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ்காரங்க துணையோட வந்ததால ஊர் மக்களால் எதுவும் பண்ண முடியாம போயிடுது. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் நல்லது நடக்கும், திருவிழாவை நடத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹீரோவும் காண்டாயிட்டார், எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு நமக்கு எதிரா, இப்பவும் நீங்க நம்பிக்கையை வைங்க மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே ஐயா, என்னையா அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவரோட முதலாளியோட பொண்ணு கூட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க. அவர் நம்பிக்கை வச்சிருக்காருல, நல்லது நடக்கும், நம்புடா, கோவப்படாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, இவர் கலெக்டருக்கு போன் அடிச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அவரும் இந்த மாதிரி மழை ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்கு, அதை நான் பார்வையிடணுன்றதுக்காக போயிருக்கேன், என்னால அந்த இடத்துக்கு வர முடியாதுப்பா, அது மட்டும் இல்லாம உங்க கோர்ட்டோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்றாங்க, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி போனை வைக்கிறார். அண்ட் ஹீரோவும் பாத்தீங்கன்னா வில்லன் கூப்பிடுறாருன்ற மாதிரி போய் பேசுறாரு. இது ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது, அந்த திருவிழாவே இது நடக்க கூடாதுன்னு தானாமே. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அந்த அடங்காத மாடை நீ தொட கூட கூடாது, அதை அடக்க கூடாது, அது யாருக்கும் அடங்காம எனக்கு வந்தாகணும், அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வையா, இந்த ஸ்கீமை நான் இந்த இடத்துக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறேன், ஒரே ஒரு சைன் போட்டா மட்டும் போதும், என்ன சொல்ற நீன்னு கேட்க அவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. 18 காளைகள் கலந்துகிட்டு இருக்கு. 10 காளையை அடக்கிட்டாங்க அப்படின்னா அடக்கிற ஊருக்காரங்களுக்கு நிர்வாக பொறுப்பு, அடக்கல அப்படின்னா பக்கத்து ஊருக்காரங்களுக்கியா, இது ரொம்பவே முக்கியமான ஜல்லிக்கட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு காலையா அவுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் பந்தோபஸ்தோட எல்லா பாதுகாப்போட ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு காலையும் சீறி பாஞ்சுக்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு அடிப்படுது. அதையும் பொருட்படுத்தாம காலையை அடக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சீறி பாய ஆரம்பிக்கிறாங்க. நிர்வாகம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி 2 ஊருக்காரங்களும் மாத்தி மாத்தி சந்தோஷத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது 17 காளைகள் வெளியே முடிஞ்சிருச்சு. 9 காளைகளை அடக்கியிருப்பாங்க, ஒரே ஒரு காரி காலை இருக்கும். அந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அடிபட்டு 2 பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. ஹீரோ ஒருத்தர், இன்னொரு பையன், இந்த 2 பேரும் தான் காரி காலையை அடக்கி ஆகணும். அடக்கிட்டா நிர்வாகம் உங்களுக்கு தாயா, ரொம்ப முக்கியமான ஆட்டையா இது அப்படின்ற மாதிரி காரி காலையை கொண்டு வராங்க. பீஸ்ட் மாதிரி நின்னுகிட்டே இருக்கும். அந்த மாடு நிக்கிறத பார்த்து ஹீரோ கூட இருந்த நபர் நான் அடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டார். சோ காலை விசஸ் ஹீரோ 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அந்த காலை பயங்கர ஆக்ரோஷத்தோட சீறி பாய ஆரம்பிக்குது. இவரும் அந்த காலையை தொடணும் ட்ரை பண்ண, ஆனா தொட கூட முடியல, பறந்து பறந்து போய் விழுந்துகிட்டே இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் காலையை அடக்க முடியாது, நீ வெளியே
வந்துரு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அண்ட் வில்லனோட ஒய்ஃபும் வில்லனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை குத்தி கொல்லு, நீ அடக்காம இருந்தாதான் எனக்கு ருசியா இருப்ப அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த மாட்டை. அண்ட் இந்த சைடு ஊருக்காகவோ அந்த மாட்டுக்காகவோ நான் அதை அடக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, அந்த மாட்டோட திமிழ பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அது தூக்கி அடிச்சிருது. இவரு எந்திரிக்க முடியாம ஒரு இடத்துல படுத்துக்கிட்டே இருக்க அந்த மாடு முட்டலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு நவுந்துட மேல ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த வில்லன் பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அவரை காப்பாற்றணும் ட்ரை பண்ண, ஆனா உள்ள போக பயமா இருக்கு. யாருமே உள்ள வர மாட்டாங்க. ஹீரோவும் அந்த வில்லனும் மட்டும் கீழே இருக்காங்க. அந்த காலை 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன யோசிக்கும்னு தெரியாது. அந்த வில்லனை வேகமா குத்தலான்னு போக குறுக்க வந்து ஹீரோ பாஞ்சிட்டார். அந்த அதே சமயத்துல அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் அழுதுகிட்டே ஓரமா நின்றுட்டு இருந்தவங்க என்னாச்சுன்னு வந்து பார்க்க அந்த காலை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அடங்கிட்டு இருக்கும். அந்த காளையோட திமிரை பிடிச்சி அடக்கிட்டு மைக்கிலையும் மாடு பிடிபட்டது அப்படின்னு மாதிரி அறிவிக்க அங்க இருக்கிற எல்லாரும் செம்மையா கை தட்டுறாங்க. அண்ட் ஊரோட நிர்வாக பொறுப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கும்போது வில்லனும் ஹீரோவை ஒரு நிமிஷம் பாக்குறாரு. அடக்காத மாட்டை அடக்கிட்டாரு. அண்ட் இவரோட உயிரையும் காப்பாத்திட்டாரு இல்லையா, நல்லவர் ஆயிட்டாரு. அண்ட் அதே சமயத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. கலெக்டரும் வேற ஊருக்கு போயிட்டு இருந்தவர் கரெக்டா மழை பெஞ்ச உடனே அங்க வர்றாரு. அப்பதான் கலெக்டரும் ஹீரோவும் பேசின ஒரு விஷயங்கள் ஞாபகம் வருது. கலெக்டரை போய் ஹீரோ சந்திச்சு இருப்பார் இல்லையா, அப்ப அபிஷியலான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆஃப் த ரெக்கார்ட் நான் உனக்கு ஒரு நியூஸ் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் பயங்கரமான கனமழை இருக்கு அப்படின்ற மாதிரி வானிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது நடந்துருச்சு அப்படின்னா தண்ணீர் வரத்து அதிகமாயிடும். 30 வருஷமா ஓடாத உங்க ஆத்துல தண்ணி ஓடுச்சுன்னு வைங்கள, எதுவும் பண்ண முடியாது. வளங்களை அழிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களோட பிளான் கண்டிப்பா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஊருக்குள்ள வந்திருப்பார். எல்லாமே தூர் வராம கிடக்குது இல்லையா, வாங்க தூர் வரோம்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. இதனால ஒரு பிளானை போட்டு ஜல்லிக்கட்டு அதுலயே நடத்தலாம்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரியே அந்த ஆரியும் தூர் வாரிட்டு இருப்பார். மக்கள் எல்லாருமே நம்பிக்கைன்ற மாதிரி இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை வச்சே நான் சாதிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கருப்பனை மறுபடியும் காமிக்கிறாங்க. நம்பிக்கை அப்படின்றது எல்லாருக்கும் வேணும், நம்புவோம், அப்பதான் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க.